வாழ்க்கையில இந்த ராகு கேது இது வரைக்கும் கொடுத்த தாக்கங்கள் என்பது சாதாரணமான ஒரு தாக்கங்களாக இருக்காது. நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாக்கவும் செஞ்சிருக்கும். அதுல இருந்து உங்களால வெளியவும் வர முடியாம அப்படியேவும் உள்ளேயும் இருக்க முடியாம சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உருவாகி இருக்கும். அது நேரடியாக உங்களுடைய சமநிலையை குலைத்த ஒரு ஆழமான ஒரு ஜோதிட நிகழ்வாக உங்களுடைய மனதிற்குள்ளேயே தங்கி கொண்டேதாங்க இருக்கும். அதை உங்களால வெளியே மறக்கவே முடியாது. மறக்க முடியாம உள்ளுக்குள்ளேயே நீங்க வைத்த அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே துலாம் என்பது இயல்பாக சமநிலையை விரும்பக்கூடிய ஒரு நபராக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. எல்லாரிடமும் சண்டைப்படக்கூடாது, அமைதியாக இருக்கணும், அனைவருக்கும் நம்ம பிடித்த ஒரு நபராக மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் நீங்க எப்போதுமே இருப்பீங்க. ஆனா அந்த ராகு உங்களுடைய ஜாதகத்தில் ஆசை, குழப்பம், வெளிப்புற மாயை என ஆகியவற்றை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி இருப்பாங்க. உருவாக்கி எல்லாத்தையும் உங்களுக்கு வாழ்க்கையில நிலைத்தன்மையை உருவாக்காம பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ராகு பகவான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டுதாங்க இருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல அந்த கேது பகவான் உங்களுக்குள்ள உள்ளார்ந்த தனிமைக்கும், எத்தனையோ நபர்கள் சுற்றி இருந்தாலும் தனிமையில இருப்பது போன்ற ஒரு உணர்வையும், எப்படியாவது எல்லா நபர்களையும் பிரிந்து நம்ம தனியாக சென்று விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நினைப்பையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி விடுவார். இதனால உங்களுடைய கூட இருக்கக்கூடிய நபர்கள், குடும்பத்தில் ஏன் உங்களுடைய கணவன் மனைவிகளுக்கு கூட தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏன் ஏற்படுது, எதனால ஏற்படுகிறது என்று தெரியாமல் கூட இவ்வளவோ சண்டை சச்சரவுகள் நிச்சயமாக உருவாக்கி கொண்டேதாங்க இருக்கும். இந்த இரண்டு எதிர்மறையான சக்திகள் ஒரே நேரத்தில் செயல்படும் போது உங்களுடைய வாழ்க்கை ஒரே நேரத்தில் மேலே போகக்கூடிய அளவுக்கு நிச்சயமா தோன்ற ஆரம்பிக்குங்க. இதனால நீங்க உடனே கீழே விழுந்து விடுவீங்க. இப்படி கீழே விழுந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ அளவுக்கு பிரச்சனைக்கு நீங்க ஆளாகி இருப்பீங்க. இதனால நீங்க நான் எதையும் சரியாக பிடித்து நிற்க முடியாம போயிட்டேன் அப்படிங்கிற ஒரு உணர்வில் நீங்க சிக்கி தவிப்பீங்க. சிக்கி தவித்து உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா ஆக்கியும் விடுங்க. ஜோதிட ரீதியா பார்க்கும்போது ராகு பகவான் உங்களுடைய லாபஸ்தானம் அல்லது தொழில் தொடர்பான இடங்களில் மாயையான வாய்ப்புகளை நிச்சயமா கொடுத்து கொண்டிருப்பார். அதனால நீங்க கேது அதற்கான பலன்களை எல்லாம் தள்ளி போட்டு உங்களை சோதித்து கொண்டும் தாங்க இருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். உருவாகி என்ன செய்யறதுன்னு தெரியாம நீங்க செய்து கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக கூறுங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடன் இருந்து துரோகம் செஞ்ச 3 முக்கியமான நபர்கள் நிச்சயமாக இருந்திருப்பாங்க. முதல் நபரா இருப்பது நீங்க முழுமையா நம்பிய ஒரு நண்பராக இருப்பார். அவங்கள நீங்க முழுமையா நம்பி இருப்பீங்க. அவங்க உங்களுடைய ரகசியங்களை எல்லாம் பயன்படுத்தி உங்கள் மீது எல்லாத்தையும் பின்னால பேசியிருப்பாங்க. அதுவும் உங்களுக்கு பிடிக்காமல் உங்களுடைய எதிரியாக இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரிடமும் நீங்க செய்த செயல்கள், நீங்க செய்த குற்றங்கள், நீங்க தவறாக பேசியது, உங்களுடைய ரகசியங்கள் என அனைத்தையுமே கூறியிருப்பாங்க. இதனால உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கும். அவங்க உங்களுடைய ரகசியங்களை பயன்படுத்தி உங்களை பின்னால தள்ள வைத்திருப்பாங்க. இரண்டாவது விஷயமா இருப்பது வேலை இல்லைன்னா தொழில் தொடர்பான ஒரு நபராக கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அவங்க உங்களுடைய உழைப்பை பயன்படுத்தி கடைசியில உங்களை விட்டு விலகி தனக்குன்னு லாபம் கிடைக்கிற மாதிரி சில செயல்களை பண்ணியிருப்பாங்க. ஆனா உங்க கூட தான் முதல்ல வேலை பார்த்து கொண்டு இருப்பாங்க. நீங்க முதலாளியா இருந்திருப்பீங்க, அவங்க தொழிலாளியா இருந்திருப்பாங்க. ஆனா போக போக அவங்க உங்களுடைய செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலிருந்து எல்லாத்தையுமே கற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி அவங்களுக்குன்னு தனியா ஒரு கடையவோ தனியா ஒரு தொழிலையோ தொடங்கியிருப்பாங்க. தொடங்கி போதுமான அளவுக்கு லாபத்தையும் அவங்க பெற்று கொண்டிருப்பாங்க. இந்த மாதிரியான சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கியிருக்கும். மூன்றாவது இருப்பது என்ன தெரியுமா? ஒரு நெருங்கிய உறவு இல்லைன்னா ஒரு காதல் உறவாக இருக்கும். அந்த ஒரு நபர் கூட உங்களை உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய உணர்வுகளை புறக்கணித்திருப்பாங்க. புறக்கணித்து உங்களை மனதளவில் உடைத்திருப்பாங்க. உடைத்து உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளாக நிச்சயமா ஆக்கவும் செய்திருப்பார்கள். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இந்த 3 அனுபவங்களும் தாங்க இந்த ராகுவின் மாயை மற்றும் கேதுவின் பிரிவு சக்தியின் விளைவாக நடந்திருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. ஆனா போக போக நீங்களே புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கவும் செய்யுங்க. ஏன் என்னோட நேரம் மட்டும் சரியில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய உள்ளுக்குள்ள பல முறை உங்களுக்குள்ள கேட்டுக்கொண்டேதாங்க இருக்கும். இதற்கு இந்த ராகு கேது உங்களுக்கு கொடுத்த 3 முக்கியமான கெடுதலுக்கான பயிற்சிகள் நிச்சயமாக இருந்திருக்கும். முதல் பயிற்சியா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள ஆசையை அதிகரித்து இருப்பாங்க. ஆசையை அதிகரித்து அதை நிறைவேற்றாம தாமதப்படுத்தி இருப்பாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடத்திய முதல் ஒரு பயிற்சியா இருக்கும். இரண்டாவதா நடத்தியது சரியான மனிதர்களை தவறான விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க. இதனால பின்னர் அவங்களை நீங்க விலக்கி
விலக்கி உங்களையே நீங்க வழியடைய செய்திருப்பீங்க. தவறான மனிதர்களை தேடி நீங்க மீண்டும் போக ஆரம்பிப்பீங்க. மூன்றாவதா இருப்பது என்ன தெரியுமா? உங்களுடைய முடிவுகளில் குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்பாங்க. நீங்க எடுத்த பாதையை பற்றிய சந்தேகம் உங்களுக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. இது உங்களுடைய மூன்றாவது சில விஷயங்களாக இருக்கும். இதெல்லாம் ஜோதிட ரீதியாக இந்த ராகு கேதுவின் ஆட்சி உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான ஸ்தானங்களை தாக்கியதால மட்டுமே ஏற்பட்ட ஒரு விளைவுகளாக இருக்கும். இது ஏற்பட்டதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கூறவங்க. உங்களின் கிரக நிலைகளும் இந்த ஒரு காலத்தில் உங்களை கடுமையாக சோதித்திருக்கும். சனி அல்லது குரு போன்ற கிரகங்களின் தாமத சக்தி ராகுவின் மாயை சக்தியுடன் சேர்ந்து நீங்க முயற்சி செய்த பல விஷயங்களை தள்ளி போட வைத்திருக்கும். இதனால நீங்க எவ்வளவு முயற்சி செய்தாலுமே அதனுடைய பலன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்காமல் போயிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். உருவானதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய கிரகநிலைகளை பார்க்கும்போது சந்திர பகவான் உங்களுடைய மனநிலையை பாதிக்கக்கூடிய ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் அதே ஒரு நேரத்தில் குருவின் பார்வை சிறிய ஒரு நிம்மதியை தரக்கூடிய இடத்தில் இருக்கிறார். இதனால கஷ்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வர முடியும் என்கிற ஒரு தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு உணர்வை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கவும் செய்யும். அதனால பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பிரச்சனைகள் வராதது என்று கிடையாது. பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை உங்களால சமாளிக்க முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா போய் விடுவீங்க. இனிமே இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிப்பாங்க. மாற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த அளவுக்கு நன்மைகளை கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இதுவரை நீங்க அனுபவித்த சோதனைகள் அனைத்தும் ஒரு பயிற்சி மட்டுமா தாங்க இருந்திருக்கும். ஆனா இப்போது அந்த அனுபவங்களை நீங்க பயன்படுத்தி நீங்க முன்னேற வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருப்பீங்க. இதனால நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தெளிவுங்கிறது நிச்சயமா கிடைச்சிருக்கும். இந்த ராகு பகவான் உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகளை மீண்டும் தேடி கொடுத்திருப்பாரு. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுகளை உங்களை எடுக்க வைத்திருப்பாங்க. ஆனா இப்போது நீங்க அதை சரியாக பயன்படுத்த கத்துக்கொள்வீங்க. சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள்ங்கிறது நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். சரியாக கத்துக்கொள்ளாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எதையுமே உங்களால பண்ண முடியாது. பண்ண முடியாம நீங்க போயிடுவீங்க. இந்த ராகு கேது உங்களிடம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீண் போகாது. இனிமே உங்களுடைய நேரம் ஆரம்பிக்கிறது. இந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையாக மாறும் என்பதை ராகு கேதுவும் சேர்ந்து உங்களிடம் கூறக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தாங்க இருக்கும். இந்த பணங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நிலைமை இனிமே உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். ஆனா இது திடீரென்று வராது. பொறுமையாகத்தான் வரும். மெதுவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளாக நிச்சயமாக மாறுங்க. ஆனா நீங்க முன்பு செய்த உழைப்பின் பலன் திரும்ப உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நிலுவையில் இருந்த பணமும் உங்களுக்கு கிடைக்கவும் செய்யும். புதிய வருமான வாய்ப்புகள் உங்களுக்குன்னு உருவாகும். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகி அது உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போகுங்க. ஒரு எதிர்பாராத லாபத்தையும் உங்களுக்கு தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமா கிடைக்குங்க. நீங்க இழந்த மதிப்பு மீண்டும் உங்களுக்கு கிடைத்துவிடும். முன்பு உங்களை மதிக்காம இருந்தவங்க கூட இப்போது உங்களுடைய மதிப்பை உணர ஆரம்பிப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுனா நன்மைகள் நடக்கும் என அனைத்தையுமே நீங்க உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மதிப்புங்கிறது நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய பெயர் உங்களுடைய மரியாதை மீண்டும் உயர ஆரம்பிக்கும். உயர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காத 5 மாற்றங்கள் இனிமே நடக்க ஆரம்பிக்கும். முதலாவதாக மன அமைதிங்கிறது கிடைக்கும். இரண்டாவதாக நிலையான வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். மூன்றாவதா உண்மையான உறவுகள் உங்களை தேடி வருவாங்க. நான்காவதாக தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய திறன் உங்களுக்கு கிடைத்து நல்ல நல்ல வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி கொள்ளுவீங்க. ஐந்தாவதாக தன்னம்பிக்கையும் உங்களுக்குள்ள உயரவும் ஆரம்பிக்குங்க. இந்த ராகு கேதுவுக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? சனிக்கிழமை அல்லது அமாவாசை நாட்கள்ல அந்த ஒரு நாளில் நீங்கள் நாகராஜர் அல்லது விநாயகர் கோவிலுக்கு சென்று ஒரே ஒரு விளக்கை ஏற்றி எள்ளெண்ணெய் தீபத்தை ஏற்றுவது மிகவும் சிறந்த ஒன்றாக இருக்கும். நீங்க அங்கு வைத்து ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஓம் ராகவி நமக ஓம் கேதவி நமக என்கிற அந்த ஒரு மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும். நீங்க ஜெபித்து விட்டு அதற்கப்புறம் நீங்க மனதார உங்களுடைய இருக்கக்கூடிய கவலைகளையும் கஷ்டங்களையும் நீங்க கேட்டு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க ரத்தினமாக கோமேதகம், அதாவது ராகுவின் கோமேதகத்தையும் அது மட்டும் இல்லாம வைடூரியம்னு அழைக்கப்படக்கூடிய கேது, இவர்களை அணிவது சிலருக்கு நல்ல ஒரு பலன்களை தேடி கொடுக்கும். நீங்க ஜாதகத்தின் ரீதியாக பார்த்து ஆலோசனை கேட்டு இதனை அணிந்து கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்கி விடுங்க.
எனவே துலாம் ராசிக்காரர்களே, இது உங்களுடைய வாழ்க்கையின் திருப்பு முனையாக இருக்கும். இதுவரை நீங்க சந்தித்த கஷ்டங்கள் அனைத்தும் இப்போது உங்களுக்கு வெற்றியாக மாற ஆரம்பிக்கும். நீங்க மீண்டும் எழுந்து நிற்பீங்க. அதற்கான நேரமும் உங்களுக்கு வந்துவிட்டது. இனிமே உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய ஒரு திசையில நகர ஆரம்பிக்கும். அமைதி, ஒரு முன்னேற்றம், ஒரு மரியாதை மற்றும் அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு புதிய ஒரு பாதையில நீங்க செல்ல ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். கிடைக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். மட்டும் கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய கிரகநிலைகளை பார்க்கும்போது சந்திர பகவான் உங்களுடைய மனநிலையை பாதிக்கக்கூடிய ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் அதே ஒரு நேரத்தில் குருவின் பார்வை சிறிய ஒரு நிம்மதியை தரக்கூடிய இடத்தில் இருக்கிறார். இதனால கஷ்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வர முடியும் என்கிற ஒரு தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு உணர்வை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கவும் செய்யும். அதனால பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பிரச்சனைகள் வராதது என்று கிடையாது. பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை உங்களால சமாளிக்க முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா போய் விடுவீங்க. இனிமே இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிப்பாங்க. மாற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த அளவுக்கு நன்மைகளை கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இதுவரை நீங்க அனுபவித்த சோதனைகள் அனைத்தும் ஒரு பயிற்சி மட்டுமா தாங்க இருந்திருக்கும். ஆனா இப்போது அந்த அனுபவங்களை நீங்க பயன்படுத்தி நீங்க முன்னேற வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருப்பீங்க. இதனால நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தெளிவுங்கிறது நிச்சயமா கிடைத்திருக்கும். இந்த ராகு பகவான் உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகளை மீண்டும் தேடி கொடுத்திருப்பாரு. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுகளை உங்களை எடுக்க வைத்திருப்பாங்க. ஆனா இப்போது நீங்க அதை சரியாக பயன்படுத்த கத்துக்கொள்வீங்க. சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள்ங்கிறது நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். சரியாக கத்துக்கொள்ளாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எதையுமே உங்களால பண்ண முடியாது. பண்ண முடியாம நீங்க போயிடுவீங்க. இந்த ராகு கேது உங்களிடம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீண் போகாது. இனிமே உங்களுடைய நேரம் ஆரம்பிக்கிறது. இந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையாக மாறும் என்பதை ராகு கேதுவும் சேர்ந்து உங்களிடம் கூறக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தாங்க இருக்கும். இந்த பணங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நிலைமை இனிமே உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். ஆனா இது திடீரென்று வராது, பொறுமையாகத்தான் வரும். மெதுவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளாக நிச்சயமாக மாறுங்க. ஆனா நீங்க முன்பு செய்த உழைப்பின் பலன் திரும்ப உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நிலுவையில் இருந்த பணமும் உங்களுக்கு கிடைக்கவும் செய்யும். புதிய வருமான வாய்ப்புகள் உங்களுக்குன்னு உருவாகும். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகி அது உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போகுங்க. ஒரு எதிர்பாராத லாபத்தையும் உங்களுக்கு தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமா கிடைக்குங்க. நீங்க இழந்த மதிப்பு மீண்டும் உங்களுக்கு கிடைத்துவிடும். முன்பு உங்களை மதிக்காம இருந்தவங்க கூட இப்போது உங்களுடைய மதிப்பை உணர ஆரம்பிப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுன நன்மைகள் நடக்கும் என அனைத்தையுமே நீங்க உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மதிப்புங்கிறது நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய பெயர், உங்களுடைய மரியாதை மீண்டும் உயர ஆரம்பிக்கும். உயர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காத 5 மாற்றங்கள் இனிமே நடக்க ஆரம்பிக்கும். முதலாவதாக மன அமைதிங்கிறது கிடைக்கும். இரண்டாவதாக நிலையான வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். மூன்றாவதா உண்மையான உறவுகள் உங்களை தேடி வருவாங்க. நான்காவதாக தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய திறன் உங்களுக்கு கிடைத்து நல்ல நல்ல வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி கொள்ளுவீங்க. ஐந்தாவதாக தன்னம்பிக்கையும் உங்களுக்குள்ள உயரவும் ஆரம்பிக்குங்க. இந்த ராகு கேதுவுக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? சனிக்கிழமை அல்லது அமாவாசை நாட்கள்ல அந்த ஒரு நாளில் நீங்கள் நாகராஜர் அல்லது விநாயகர் கோவிலுக்கு சென்று ஒரே ஒரு விளக்கை ஏற்றி எள்ளெண்ணெய் தீபத்தை ஏற்றுவது மிகவும் சிறந்த ஒன்றாக இருக்கும். நீங்க அங்கு வைத்து ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஓம் ராகவி நமக, ஓம் கேதவி நமக என்கிற அந்த ஒரு மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும். நீங்க ஜெபித்து விட்டு அதற்கப்புறம் நீங்க மனதார உங்களுடைய இருக்கக்கூடிய கவலைகளையும் கஷ்டங்களையும் நீங்க கேட்டு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க ரத்தினமாக கோமேதகம், அதாவது ராகுவின் கோமேதகத்தையும் அது மட்டும் இல்லாம வைடூரியம்னு அழைக்கப்படக்கூடிய கேது, இவர்களை அணிவது சிலருக்கு நல்ல ஒரு பலன்களை தேடி கொடுக்கும். நீங்க ஜாதகத்தின் ரீதியாக பார்த்து ஆலோசனை கேட்டு இதனை அணிந்து கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்கி விடுங்க. எனவே துலாம் ராசிக்காரர்களே, இது உங்களுடைய வாழ்க்கையின் திருப்பு முனையாக இருக்கும். இதுவரை நீங்க சந்தித்த கஷ்டங்கள் அனைத்தும் இப்போது உங்களுக்கு வெற்றியாக மாற ஆரம்பிக்கும். நீங்க மீண்டும் எழுந்து நிற்பீங்க. அதற்கான நேரமும் உங்களுக்கு வந்துவிட்டது. இனிமே உங்களுடைய வாழ்க்கை
இனிமே ஒரு புதிய ஒரு திசையில நகர ஆரம்பிக்கும். அமைதி, ஒரு முன்னேற்றம், ஒரு மரியாதை மற்றும் அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு புதிய ஒரு பாதையில நீங்க செல்ல ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். கிடைக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே